அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. நடந்து முடிந்த 2026வது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக கோவில்பட்டியில் கடந்த 18/7/2026 திமுக கட்சியுடைய பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை ஒருமையிலும் மிரட்டுற வகையிலும் வன்முறையை தூண்டுற வகையிலும் பேசினார். இந்த செய்தி ரொம்ப வைரலாச்சு, எல்லாருக்கும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவருடைய இந்த பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாகவும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிச்சதாகவும் 2 கட்சிகளுக்கு இடையில் மோதலை தூண்டுற வகையில் பேசியதாகவும் மார்க்கண்டேயன் எம்எல்ஏவை காவல்துறை கைது செஞ்சு அவர் மேலே 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லி நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஜாமீனுக்கு அப்ளை செஞ்சார் அந்த எம்எல்ஏ. ஆனால் ஜாமீன் தர மறுத்துட்டாங்க. இப்போ அவர் பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. அவரை கைது செய்ய காவல்துறை சம்பவம் நடந்த மறுநாள் காலையில் அவருடைய வீட்டுக்கு போனப்போ அவங்கக்கிட்ட ஒரு எம்எல்ஏவை கைது செய்யணுன்னா பேரவைத் தலைவர்கிட்ட, அதாவது சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும், போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். இதை நீங்களும் தொலைக்காட்சி செய்திகளை பார்த்துருக்கலாம். அவர் சொன்னது உண்மைதானா? ஒரு எம்எல்ஏவை கைது செய்கிறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணுமா, வாங்க தேவையில்லையா? இதை பற்றி சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்குன்னு விதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விதிகளுக்கு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூல்ஸ்னு பேர். மார்க்கண்டேயன் எம்எல்ஏ சொன்ன மாதிரி ஒரு எம்எல்ஏவை கைது செய்யணும்னா சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் பேரவைக்கு உட்பட்ட எல்லைக்குள்ளே மட்டும்தான் இந்த விதி செல்லும். எம்எல்ஏ மட்டும் இல்லை, யாராவது ஒரு சாதாரண மனுஷனை கூட பேரவைக்கு உட்பட்ட இடங்களில் காவல்துறை கைது செய்யணும்னா சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். இதை பற்றி விதி எண் 291 மற்றும் 292 சொல்லப்பட்டிருக்கு. பேரவைக்கு உட்பட்ட இடங்கள்னால் எதுன்னு பார்க்கலாம். சட்டமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுகின்ற அவை, அலுவலகங்கள், சட்டமன்றத்துடைய நுழைவு வாசல், நடைபாதை, நூலகம், கேண்டீன், எம்எல்ஏ விடுதி உட்பட ஒரு சட்டமன்ற வளாகத்துக்குள்ள எந்த பகுதியிலும் ஒரு எம்எல்ஏவையோ அல்லது வேறு ஒருவரையோ காவல்துறை கைது செய்யணும்னா சபாநாயகர்கிட்ட கண்டிப்பாக அனுமதி வாங்கியாகணும். அப்போ ஒரு சட்டமன்றத்துக்கு வெளியே ஒரு எம்எல்ஏவை கைது செய்யணும்னா சபாநாயகர்கிட்ட காவல்துறை அனுமதி வாங்க வேண்டியது இல்லையா? அப்படிங்கிறத பார்க்கலாம். உரிமையில் வழக்குன்னு சொல்லக்கூடிய சிவில் வழக்கில் ஒரு எம்எல்ஏவை கைது செய்யப்பட வேண்டியது இருந்ததுன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதும் அந்த கூட்டத்தொடர் தொடங்கிறதுக்கு 40 நாளைக்கு முன்னாலேயும் அந்த கூட்டத்தொடர் முடிவடைஞ்ச 40 நாளைக்கு பின்னாலேயும் ஒரு எம்எல்ஏவை காவல்துறை கைது செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஒரு கிரிமினல் குற்றம் செஞ்ச எம்எல்ஏவை சட்டமன்றத்துக்கு வெளியே காவல்துறை கைது செய்யணும்னா சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு எம்எல்ஏவை கைது செஞ்சால் அவரை கைது செய்யப்பட்ட விஷயத்தை அல்லது அவரை காவலில் வைக்கப்பட்ட விஷயத்தை அல்லது நீதிமன்றத்தால் அவர் தண்டிக்கப்பட்ட விஷயத்தை எழுத்து மூலமாக அதுக்கு உண்டான காரணங்களோட டீட்டெயிலாக 48 மணி நேரத்துக்குள்ளே சட்டமன்ற சபாநாயகருக்கு அந்த காவல்துறையுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் எழுத்து மூலமாக தெரிவிக்கணும். இதை பற்றி விதி எண் 242, 243 மற்றும் விதி எண் 244 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருந்தால் சபாநாயகர் அந்த தகவலை உடனடியாக சட்டமன்றத்தில் தெரிவிக்கணும். அவர் அப்படி அறிவிக்கும்போது
சட்டமன்றத்தில் கூட்டம் நடக்காத நாளாக இருந்ததுன்னா இந்த சம்பவத்தை பற்றி தபால் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முறைப்படி சபாநாயகர் இதை அறிவிக்கணும். இந்த கைது செய்யப்பட்ட எம்எல்ஏவுடைய உரிமைகள் மீறப்பட்டிருக்கா என்கிறதையும் அவருடைய சலுகைகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறதையும் சபாநாயகர் ஆய்வு செய்வார். தேவைப்பட்ட சட்டமன்றத்தோட உரிமை குழுவின் ஆய்வுக்கு இந்த தகவலை சபாநாயகர் அனுப்பி வைப்பார். அந்த ஆய்வில் காவல்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்திருந்தது தெரிய வந்தால் காவல்துறையோட உயர் அதிகாரிகள்கிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி சபாநாயகர் பரிந்துரை செய்யலாம். அவ்வளவுதான். ஆனால் சட்டமன்ற விதிகளின்படி இந்த தகவல் பரிமாற்றம் ரொம்ப முக்கியமானது. சட்டமன்றத்துக்கு வெளியே ஒரு எம்எல்ஏ கிரிமினல் கேஸில் கைது செய்யப்பட்டிருந்தால் அவரை விடுதலை செய்யவோ ஜாமீனில் வெளியெடுக்கவோ அல்லது அது சம்பந்தமான வேறு ஏதாவது நடவடிக்கை எடுக்கவோ சட்டமன்றத்துக்கோ அல்லது சபாநாயகருக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. கைது செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அவருக்கு தேவையானவங்க மட்டும்தான் அந்த கைது சம்பந்தமான மேல் நடவடிக்கைகளை எடுத்துக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.